அடுத்து நம்ம செகண்ட் லெசனில் உள்ள நூல்வெளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணருடையது. இதில் வந்து நமக்கு என்ன 3 வகையான கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, தேவநேய பாவாணரின் இன்னொரு பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மொழி ஞாயிறு, அவருடைய சிறப்பு பெயர் வந்து என்னது, மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது எப்படி கேட்கலாம்னா சொல்லாய்வு கட்டுரைகள், இல்லைன்னா சொல்லாய்வு கட்டுரைகள் யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்ட பாடம் வந்து யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். தமிழ்ச்சொல் வளம் இல்லைன்னா சொல்லாய்வு கட்டுரைகள், இந்த ரெண்டையும் எழுதுனது யார், தேவநேய பாவாணர். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவதா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றவர் யார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டம், அதில் வந்து இயக்குனராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், மொழி ஞாயிறு இல்லைன்னா தேவநேய பாவாணர்னு சொல்லலாம். மூணாவதாக என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர், உலகத்திலேயே உள்ள தமிழ் கழகம், உலக லெவலில் தமிழுக்கு ஒரு கழகம் வச்சு அதுக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா நம்ம தேவநேய பாவாணர். இந்த மாதிரி 3 வகையான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. முதல் வந்து தேவநேய பாவாணருடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க, அதுக்கு நம்ம மொழி ஞாயிறுன்னு பதில் சொல்லிடுவோம். இன்னொன்று வந்து சொல்லாய்வு கட்டுரைகள் யார் எழுதுறாங்கன்னு கேட்பாங்க. சொல்லாய்வு கட்டுரைகள் மற்றும் தமிழ் சொல்வளம், இந்த ரெண்டுமே எழுதுனது தேவநேய பாவாணர். மூணாவதா வந்து செந்தமிழ் அகர முதலி திட்டத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னா அதுவும் நம்ம தேவநேய பாவாணர் தான். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதுல தலைவராக இருந்தவரும் யாருன்னா நம்ம தேவநேய பாவாணர் தான்.